பரிசுத்த வேதாகமத்திலே கிறிஸ்தவ சபைக்கு தேவன் கொடுத்த 2 பிரதானமாக இருக்கின்ற கட்டளைகள், கட்டாயம் பிரதி கிறிஸ்தவனும் கடைபிடிக்க வேண்டிய 2 விதிகள் என்னவென்றால், ஒன்று ஞானஸ்நானம். ரட்சிக்கப்படுகின்ற ஒவ்வொருவனும் தன்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை விட்டு கிறிஸ்துவுக்குள்ளே புதிதாக ஆரம்பிக்கிற வாழ்க்கையின் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிற எல்லோரும் இந்த உலகத்திற்கு சாட்சி சொல்ல வேண்டும். நான் அந்த பழைய பாவி அல்ல, அந்த பழைய சதீஷ்குமார் இறந்துவிட்டார், பாவத்தை நேசிக்கிற, பாவம் செய்வதற்காக ஓடுகிற, பாவத்தை பின்பற்றி தொடர்கிற அந்த பாவி இறந்து விட்டான். இறந்தவனை என்ன செய்வாங்க? அடக்கம் பண்ணுவாங்க. ஞானஸ்நானம் என்பது ஒரு அடக்க காரியம்தான். பாவத்தின் விஷயத்திலே மரித்தவனை தண்ணீரில் அடக்கம் செய்வது, புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சாட்சியாய் வாழ்வதற்கு அந்த நபர் திரும்ப எழுகின்றார். பாப்டிசம் என்றால் மரணம், அடக்கம் செய்தல், மீண்டும் எழுதல். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஞானஸ்நானம் என்பது இந்த உலகத்திற்கு நீ சாட்சி சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் நான் சாத்தானுக்குள் இருந்தேன், அவனுடைய கையோடு கைகோர்த்து அவன் சொன்னபடியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இது முதற்கொண்டு நான் சாத்தான் சம்பந்தப்பட்டவன் அல்ல. இது முதற்கொண்டு நான் கிறிஸ்துவை சம்பந்தப்பட்டவன். விவாகமாகும்போது நாம் என்ன சொல்றோம்? அதாவது வெட்டிங் ரிங் போடுவாங்க. அந்த வெட்டிங் ரிங் எதற்கடையாளம்? இந்த உலகத்திற்கு ஒரு சாட்சி சொல்லுகிறது. அதாவது இவர் திருமணமான நபர், நான் ஒருவருக்கு சம்பந்தப்பட்டவள், ஒருவருக்கு என்னுடைய வாழ்க்கை நான் அர்ப்பணித்து விட்டேன், அவருடைய வாழ்க்கையோடு என் வாழ்வு பிணைந்திருக்கிறது, இனி நான் என்ன முடிவெடுத்தாலும் அவரோடு கூடத்தான் அந்த முடிவு என்பதை தெரியப்படுத்துகிறது. ஞானஸ்நானமும் கூட வெட்டிங் ரிங்கை போன்றதுதான். இந்த உலகத்திற்கு சாட்சி சொல்ல வேண்டும். நான் என்னுடைய கரத்தை ஏசப்பாவின் கரங்களுக்குள் வைக்கிறேன், இனி நான் கிறிஸ்துவுக்கு சம்பந்தப்பட்டவன், கிறிஸ்துவுக்கு உரியவன், கிறிஸ்துவுக்கு உரியவள். உலக பிரகாரமாகவோ மாம்சத்தின் பிரகாரமாகவோ சாத்தானுடைய வார்த்தைகளின் பிரகாரமோ இனி நான் செய்ய மாட்டேன். ஏனென்றால் நான் கிறிஸ்துவோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கிறேன். என்னவென்று? உம்மையே பின்பற்றுவேன் என்றும், இனி உமக்காகத்தான் வாழ்வேன் என்றும், உம்மை போலவே வாழ்வேன் என்றும் நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அவருக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன் என்று உலகத்திற்கு சாட்சி சொல்லுகிறாய். அதே சமயம் ஞானஸ்நானம் யாரையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடாது. கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆனால் இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் பிள்ளையாக வாழ்கிற நீ இந்த உலகத்திற்கு சாட்சி சொல்ல வேண்டும், நான் கிறிஸ்துவுக்கு உரியவன், கிறிஸ்துவுக்குரியவள். இந்த உலகத்திற்கு சாட்சி சொல்லுகிற ஒரு அற்புதத்தின் அடையாளம்தான் ஞானஸ்நானம். எனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருமே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருமே ஒரு சபைக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும், ஒரு சபையிலே அங்கத்தினனாக வேண்டும். அப்படி சபையிலே ஐக்கியப்படுகிற அந்த நபர் கட்டாயமாக அந்த சபையிலே இன்னொரு உடன்படிக்கை, ஒரு புதிய உடன்படிக்கை. அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடையாளமாக இருக்கிற திராட்சரசத்தையும், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தையும், அதாவது ஆண்டவருடைய திருப்பந்தியிலே பங்கெடுத்து கொள்ளுவது என்பதும் தேவன் நமக்கு அருளியிருக்கின்ற ஒரு நிபந்தனை. கட்டாயமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விதிமுறை அது. ஞானஸ்நானமும் ஆண்டவருடைய பந்தியிலே பங்கேற்பதும், இது இரண்டுமே கூட கட்டாயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவர் அருளியிருக்கிற கட்டளைகள். எனவே அலட்சியம் செய்வது நல்லது அல்லவே அல்ல. எனவே இது முதற்கொண்டு இவைகள் இரண்டிலும் நாம் அக்கறையோடு இருக்க வேண்டும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எங்களை சுற்றிலும் பார்க்கிற போது எங்களுக்கு யார் மீதும் பகையோ, பிறரை பகைக்கிற குணமோ, நிம்மதியின்மையோ, சமாதானமின்மையோ ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்குள் ஒரு காலம் வந்து விடக்கூடாது. அப்பா, நிம்மதியான வாழ்க்கை அருளி செய்யுங்கப்பா. சமாதானத்தை கெடுத்துக்கொண்டு, ஐக்கியத்தை ஆண்டவரே கெடுத்துக்கொண்டு ஜீவனுள்ள கிறிஸ்தவனாய் வாழ்வது என்பது சாத்தியமே அல்ல. ஆண்டவரே, சுற்றி இருக்கிறவர்கள் வழிதப்பி போகும்போது எனக்கென்ன என்று இருக்கிறவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லவே அல்ல. அழுந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிக்கக்கூடிய உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். நீர் சீக்கிரமே வரப்போகிறீர் என்று உணர்ந்து உம்முடைய வருகைக்காக ஆண்டவரை ஆவலோடு எதிர்பார்க்கிற கிருபையை அருளிச் செய்து நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிறவர்களை, எங்கள் குடும்பங்களை தயார்படுத்த வேண்டும்.
எங்கள் உறவுக்காரர்களை தயார்படுத்த வேண்டும், எங்கள் நண்பர்களை தயார்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை அருளிச் செய்து எங்கள் இருதயங்களை பரிசோதித்து, ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களை பரிசீலித்து, உமக்கு பிடிக்காத காரியங்கள் எங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்து அகற்றி போடுங்கப்பா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய இரத்தத்தினால் என்னையும் எங்களையும் கழுவி, ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. நித்தமும் உம்மை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்றும், ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் நீர் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.